நானு 2 காரணங்களை கும்பகோணம் மக்களுக்கு ஆதரவா சொல்றேன். சாக்கோட்டை அன்பழகனுக்கு சொந்தமான நிலங்கள் அத்தனையும் யாருக்கு நேருடைய உறவினருக்கு கொடுத்து மாவட்ட செயலாளர் பதவி கிருஷ்ணாபுரம் புது பஸ் ஸ்டாண்டு எங்க மாநகராட்சி பகுதியிலே இல்லை. 7 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஊருக்குள்ள வரணும்னா 7 கிலோமீட்டர் ஊருக்குள்ள வரணும். நேரு குடும்பத்துக்கு 1000 கோடி ரூபாய் கிடைக்குது என்பதற்காக நேரு குடும்பத்துக்கு யார் கிடைக்குதுங்கிற கதை சொல்றேன். இப்ப இன்னொரு பக்கம் கும்பகோணம் பேருந்து நிறுத்தம் இப்ப ஏற்கனவே இது மீன் மார்க்கெட் பக்கத்துல அந்த முதலாளி தெருவில் இருக்குது. ஜான் செல்வராஜ் நகர் அது பக்கத்தாப்புல இருக்கு. இது கும்பகோணத்தில் மைய பகுதி. இதை இப்போ அதுக்கு அடுத்து நாச்சியார் கோயில் போற வழியில் இருக்கக்கூடிய அந்த அழகாப்புத்தூர் அந்த இடத்துக்கு 7 கிலோமீட்டர் கொண்டு போறாங்க. சாக்கோட்டை பக்கத்துல கூட ஒரு இடத்துல கொண்டு வராங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருக்குதா சொல்லப்படுது. என்ன காரணம்? 500 கோடி ரூபாய் நேரு குடும்பத்துக்கு லம்பா கிடைக்கும். அவ்வளவு பேர் இடம் வாங்கி வச்சிருக்கான். நானு 2 காரணங்களை கும்பகோணம் மக்களுக்கு ஆதரவா சொல்றேன். இத நியாயமாக இருந்தால், நான் சொல்லுகிற காரணங்கள் நியாயமான காரணமாக இருந்தால், நீங்க முதலமைச்சர் அலுவலகம் தான் இதை முடிவெடுக்கணும். முதலமைச்சர் அலுவலகத்தையே 4 பேர் தான் கட்டுப்படுத்துறாங்க. அந்த 4 பேர் ஒருவர் நம்ம நேரு ரெட்டியார். கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துல இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாண்டு சர்ச் ரோடு மோதிலால் 1990ல 720 பஸ் வந்து போகிற வசதியோடு கோசிமணியால் கட்டப்பட்டது. அதுக்கு பேர் தான் இன்னைக்கு வரை புது பஸ் ஸ்டாண்டு. இதுல 8 ஏக்கர் நிலம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சொந்தமானது. 520 பஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து போகுது. இதுல 1200 பஸ் வந்து போகலாம். 500 பஸ் வந்து போகுது. 520 பஸ். இதுல 1200 பஸ் வந்து போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதை விட நீங்க கும்பகோணத்துல மத்திய பகுதியில் 48 வார்டு, கும்பகோணத்துல 23வது வார்டு மத்தியில அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. 1990ல கோசிமணி பார்த்து பார்த்து கட்டிய பஸ் ஸ்டாண்ட். 2வது இந்த 40 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்ல சென்ட்ரா இருக்கிற இடம் தான் இப்ப இருக்கிற மத்திய பேருந்து நிலையம். பக்கத்துல வாக்கபிள் ரயில்வே ஸ்டேஷன். அத 48வது வார்டுல 23வது வார்டுல இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. மக்கள் தொகை 1.5 லட்சம் பேர். பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்தின ஒரு நாளைக்கு 12,000 பேர் பயன்படுத்துறாங்க. 12,000 பேர் பள்ளிக்கு வரவன், கல்லூரி மாணவர் மாணவி, அரசு வேலைக்கு போறவன், விவசாயம் பண்றவன், ஊழியர், மருத்துவமனைக்கு வரவன். அரசு மருத்துவமனை பக்கத்திலே இருக்கு, மாநகராட்சி பக்கத்திலே இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்க திருச்சிக்கு அடுத்தபடியே பெரிய மார்க்கெட் அங்கதான் இருக்கு. 1.5 லட்சம் பேர் கும்பகோணத்தில் இருக்கிறதை தாண்டி சுத்துப்பட்டாராம் ஒரு 1000க்கு மேற்பட்ட குட்டி யானைகளை அங்க வந்து வாங்கிட்டு கிளம்பி போறான். மீன் மார்க்கெட் அங்கதான் இருக்கு. அப்போ காரைக்கால் கும்பகோணம் 2 பக்கமும் பெரிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற பகுதி. இங்க ஒட்டஞ்சத்திரத்துக்கு அடுத்தபடியே காய்கறி மாயவரம் காரைக்காலுக்கு இங்க இருந்தா போகுது. மீன் மார்க்கெட் இருக்கு. காய்கறி மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 2000 பேர் வந்து போறான். சின்ன சின்ன கடை, பெட்டி கடை, ஹோட்டலு இப்படி வந்து போறான். அப்போ 2வது குட்டி யானையில வந்து போறவன காய்கறி வாங்கிட்டு போறவன ஒரு 1000 எல்லா விடியருக்குள்ள வந்து வாங்கிட்டு போயிடுவான். இரவு பகல் பொதுமக்கள் நடமாடுகிற பகுதி. காந்தி சொன்னார்ல, ஒரு பெண் இரவுல பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வீடு போய் சேர முடியும். எல்லா பக்கமும் மக்கள் நடமாடிட்டு இருப்பான். மதுரையை போல தூங்கா நகர ஒரு பெண்ணை எந்த அச்சுறுத்தலும் இல்லாம வீட்டுக்கு போய் சேரலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து காலையில ரயில் வருது, பையன் தூக்கிட்டு ஆட்டோவில் போக வேண்டியதுல நடந்தே போயிடலாம். இவ்வளவு விஷயம் இருக்கு. 2வது கும்பகோணத்துக்கு ரயில்லையும் பஸ்லையும் பிரதான கோயில் இருக்கு. அத்தனை இந்து மத பக்தர்களும் வர்றான். வந்து பையன் தூக்கிட்டு குழந்தை குட்டியோட மொட்டை அடிச்சு சாமி கும்பிட்டுட்டு மூட்டை முடிச்சோட வந்து போயிட்டு இருக்கான். இவ்வளவு விஷயம் இருக்கு. இத சாக்கோட்டை அன்பழகனுக்கு சொந்தமான நிலங்கள் அத்தனையும் யாருக்கு? நேருடைய உறவினருக்கு கொடுத்து மாவட்ட செயலாளர் பதவியும் கிடைக்கும். கும்பகோணம் தொகுதி திமுக டெபாசிட்டே போகணும். ஏன்னா அந்த மக்களை மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை. இந்த பஸ் ஸ்டாண்டு ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன் பாருங்க. இதுல என்னன்னா, கிருஷ்ணாபுரம் புது பஸ் ஸ்டாண்டு எங்க மாநகராட்சி பகுதியிலே இல்லை. 7 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஊருக்குள்ள வரணும்னா 7 கிலோமீட்டர் ஊருக்குள்ள வரணும். கோயிலுக்கு வர்றவன், இந்து மத பக்தர், காய்கறி வாங்குறவன், மீன் வாங்குறவன் எல்லாருமே எங்க இருந்து 7 அவுட்டர்ல போய் ஊருக்குள்ள வரணும். நேரு குடும்பத்துக்கு 1000 கோடி ரூபாய் கிடைக்குது என்பதற்காக நேரு குடும்பத்துக்கு யார் கிடைக்குதுங்கிற கதை சொல்றேன். 2வது
பசுமை வேளாண்மை திட்டத்துல இந்த 100 ஏக்கரா நிலத்தை 10 லட்சம் 20 லட்சம் நேரு குடும்பம் வாங்கி 5 கோடி ரூபாய் ஆக்கிட்டாங்க. 100 ஏக்கர் எவ்வளவு போகுது? 500 கோடி. நீங்க தமிழ்நாட்டை பட்டா போட்டா கொடுத்தலாம் நேரு குடும்பத்துக்கு. நேரு தம்பி ராமஜாய் எப்படி செத்தார் தெரியுமா? பாவங்களை பண்ணாத நேரு உலகா வச்சுட்டு இருந்த ஆள் நீ இன்னைக்கு யாரை வேண்டுமானாலும் கொல்ல முடியும். அவ்வளவு அதிகாரம் நெஞ்சுக்கறி நேரு. எத்தனை ஆண்டு கால நீ வாழ போறேங்கிறது மட்டும் நீ கணக்கில் வச்சுக்க. யாரை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டாலின் சொல்லி டிஜிபி சொல்லி எவ்வளவு வேணா என்கவுண்டர் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் தூக்குல போடலாம், எவ்வளவு வேணா சிறையில் அடைக்கலாம். எத்தனை காலம்? நேருவே தற்கொலை பண்ணி செத்து போனார். ஒரிஜினல் நேரு தெரியுமா? மத்தாய் எழுதுறான், ஒரு வெச்சாரி வீட்டில் செத்து போனார் நேரு எழுதுறான். கூட வந்து பிஏ மத்தாய். இதெல்லாம் பல வரலாறு இருக்கு. நேரு அடுத்து அரசல் ஆறு. அந்த ஆறு பொலிஷனா போயிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே போட்டீங்கன்னா தடை செய்யப்பட்ட வேளாண்மை மண்டலம் 3 வருஷம் தரிசா இருந்தா தான் இந்த நிலத்துல கட்டடம் கட்டணும். அதெல்லாம் ஓரவத்துக்கு போட்டாச்சு. பிரகாஷ் கார்த்திகை 2 பேர் இருக்காங்க. நகராட்சி மண்டல நிர்வாகி 1000 கோடி திருடி வச்சிருக்கான். பாஜக பார்த்துட்டு தான் இருக்கான். பாஜகவே கரப்டட் ஆகிட்டானுங்க. அவனே முதல்ல கரப்டடு, அவனையும் கரப்டட் ஆகிட்டானுங்க. 2வது நீங்க காங்கிரஸ் சேர்மன் சரவணன் அடி பிசுரை கிளம்பி இருக்கானுங்க. யார கேட்டா பங்கு கொடுக்காம தீர்மானத்தை போட்டேன்னு. நம்ம அக்கா சுதா எம்பி போய் பஞ்சாயத்தை பேசி கட்டிங்க பஞ்சாயத்து பண்ணி கட்டிங்க பிரிச்சு கொடுத்து மறுபடியும் தீர்மானம். எதுக்கு அடி உதவி வாங்கின? ஆஸ்பத்திரிக்கு போனாரு சரவணன். கட்டிங் வரல, மற்ற கவுன்சிலர்களுக்கு கட்டிங் வரல என்பதற்காக மொத்தம் 48 கவுன்சிலர். திமுக 45 பேர், ஏடிஎம்கே 3 பேர். திமுக எம்பி கல்யாண சுந்தரம் மாவட்ட செயலாளர் பதவி வரி போய் சாக்கோட்டை அன்பழக 100 ஏக்கரா நிலம் வாங்கி கொடுத்ததுனால அவர் மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டிருக்காரு. 2வது நீங்க பங்கு பிரிக்கிறதுல குட்டி தட்சணாமூர்த்தி தான் போட்டு சரவணனை பிசிற கிளப்பி பிரட்டி அடிச்சிருக்காரு. ஆஸ்பத்திரியில் இருக்காரு. யாரு? ஒரு கவுன்சிலர் மேயரை அடிச்சிருக்காரு. இது 4 நாள் கழிச்சு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரு எல்லாம் பஞ்சாயத்து பங்கு போட்டு திக்கலாம், பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம். கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 20 ஏக்கர் நிலம் ரவிச்சந்திரன், டிவி ரவிச்சந்திரனுடைய சகலைக்கு காந்தன் என்டர்பிரைசஸ், விஸ்வம் ரியல் எஸ்டேட் 2 பேருக்கும் ரவிச்சந்திர சகலைக்கு கும்பகோணத்துல நிலம் போவதற்கு என்ன காரணம்? ஆதார் எங்க இருக்கு? சாவலாம், செத்து போடா. இந்த நாட்டுல இந்த அரச அம்பலப்படுத்துவதில் என் உசுறு போனாலும் பரவாயில்ல. 2வது என்ன நடந்ததுன்னா, விசாகா மோகன் நேரு தம்பியுடைய சகலை, இவருக்கு அன்பழகனுடைய மனைவி இன்னமுது நிலத்தை பூரா ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு கரைமணி கொடுத்துருக்கு. முதலமைச்சர் அலுவலகம் இதை விசாரிக்கணும். சாக்கோட்டை அன்பழகனுடைய மனைவி இன்னமுதா எதுக்கு நேரு சகலைக்கு நிலத்தை எழுதி கொடுக்குது? இதை விட என்னையா சாட்சிக்கு ஜெனீவாவுக்கா போக முடியும்? ஹியூமன் ரைட்ஸ் வயல ஜெனீவாக்க போக முடியுமா? இல்ல சுப்ரீம் கோர்ட் கதை போய் தட்டுறதா? 2வது நீங்க அன்பழகனுடைய தம்பி கரிகாலன், அன்பழகனுடைய அண்ணன் மகன் ராஜு 2 பேரும் கேசவ அன்பழகன் அண்ணன் பையன், விசாகா மோகனுடைய மருமகா தீபலட்சுமிக்கு 1 ஹெக்டேர் நிலத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நேரு குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை தவிர என்ன சம்பந்தம்? பாஜகவுக்கே கட்டி கொடுத்துட்டார் நேரு. அதாவது விசாகா மோகன் உடைய மருமகள் தீபலட்சுமிக்கு 10 ஏக்கர் 1 ஹெக்டேர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மாவட்ட செயலாளர் பதவி யாருக்கு கிடைச்சிருக்கு? சாக்கோட்டை அன்பழகனுக்கு. இந்த நிலத்தெல்லாம் எழுதி கொடுத்ததுனால முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ்கே கல்யாண சுந்தரம் சரிப்பட மாட்டாரியா? அதுக்கு சரிப்பட மாட்டாரியா? வடிவேல் அதுக்கு தான் சரியில்லை. மாவட்ட செயலாளர் பதவியே திமுகவுல கேவலமா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல 500 கோடி கிடைக்குன்னா கல்யாண சுந்தரத்தை தூக்கி சாக்கோட்டை அன்பழகனை போடு. மாவட்ட செயலாளர் பதவி திமுக எத்தனை காலம் ஆட்சியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக ஒளிஞ்சே போயிருக்கும். அந்த எடப்பாடி பிஜேபி போய் அவர் கட்சியை காப்பாத்தல. திமுக பிஜேபியோடு கூட்டணி, அதிமுக பிஜேபியோடு கூட்டணி சேரலைன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்து திமுக ஒளிஞ்சே போயிருக்கு. திமுக ஒளிஞ்சு போச்சு, அதிமுக ஒளிஞ்சு போயிருக்கு தாராளமா. திராவிட இயக்கம் வேறு, திராவிட கட்சி வேறு. திராவிட இயக்கம் பெரியாரை சொல்வதற்கு ஒரு தகுதியே இல்லை. ஏன்னா அண்ணாதுரை கருணாநிதியோ பெரியாரை ஒழித்த RSS காரர்களை விட அபாண்டகரமான ஆளர். உண்மையாவே பெரியார் மீது மிகப்பெரிய பற்று. இல்ல ஈரோட்ல போய் படுத்து கிடந்தீங்க, உண்மையாகவே உங்களுக்கு பெரியார் மீது பற்று இருந்தால் 95 அடி உயர சிலை எங்க இருக்கும்? அறிவாலயத்தில் இருக்கு. பெரியாரால ஒரு கேவலம். பெரியாரே ஒரு மண்ணு. பெரியார் மண்ணே அல்ல,
சீமான் சொல்லுவதை எதிர்த்து கேட்கறது கூட ஒரு துப்பு கிடையாது திமுக காரனுக்கு. அப்போ திருடுவது, கொள்ளையடிப்பது, அதிகாரத்தை பயன்படுத்துவது, இதுதான். கும்பகோணம் மக்கள் நீங்க திரண்டு எழுணும். இந்த தேர்தல்ல திமுக ஆற்றப்படா பாக்கணும். அப்பதான் பஸ் ஸ்டாண்டை காப்பாற்ற முடியும். கும்பகோணம் மக்களை முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.